ஆன்மீக உணவும் உலக ஆசைகளும். இயேசு கிறிஸ்துவே நமக்கான விண்ணக மன்னா. அவர் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்மீக உணவை விட்டுவிட்டு மீண்டும் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் தீய சக்திகளின் உந்துதலுக்கும் நாம் அடிமையானால், கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தமும் அவர் தந்த மீட்பும் பயனற்றதாகிவிடும். யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுவது போல, அழியும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் உணவுக்காகவே உழைக்க வேண்டும். உணவு, உடை, படிப்பு போன்ற அன்றாட தேவைகளில் நாம் கவனம் செலுத்தினாலும் அவை நம்மை ஆட்கொள்ள விடாமல் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அர்ப்பணிப்பும் ஆசிர்வாதமும். நம்முடைய அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், படிப்பு, வேலை இவைகளில் தேவையான அளவு கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவாம் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நமது கடமைகளை நேர்மையாகவும் இறை சிந்தனையுடனும் செய்யும்போது, கடவுள் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நமக்கு அமைதியான வாழ்வை தருவார். விழிப்புணர்வு கூடிய வாழ்வு. திருவிழா காலங்களில் நாம் காட்டும் பக்தி திருவிழா முடிந்த பிறகும் தொடர வேண்டும். உலக எண்ணங்கள் நம்மை திசைதிருப்ப இடம் கொடுக்காமல் அன்றாட வாழ்வின் தேவைகளை இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய விருப்பங்களை இயேசு வழியாக பிதாவிடம் தெரிவிப்போம். சிறப்பாக ஒரு சிறு குறிப்பு. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலை என்பது மீண்டும் உலக ஆசைகளுக்கு அடிமையாவதற்கல்ல, மாறாக இறைவனின் திருமுழத்தை நிறைவேற்றி அமைதியுடன் வாழ்வதற்கே. இந்த சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உயிர்த்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.